3000 கிலோ தங்கம் உருக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. யாரால? சேகர் பாபால. சரி, விசாரிக்கணும் வாயா. ஸ்ரீதர் ஐஏஎஸ் எங்கே? இந்து அறநிலையத்துறை ஆணையாளர் எங்கே? ஐரோப்பாவுக்கு தப்பி ஓட்டம். இன்னைக்கு வரைக்கும் செய்தி வந்திருக்கா? இந்த அரசு பதவியேற்று இவ்வளோ நாள் ஆச்சு. அந்த ஸ்ரீதர் ஐஏஎஸ் விசாரிச்சாங்களா? ஒரு விஜிலன்ஸுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதா? கொடுக்கப்படலை. ஏன் கொடுக்கப்படலை? நாங்கள் திருட போகிறோம். இன்றைக்கி சேகர் பாபு வீட்டுக்கு முன்னாடி ஒரு 200 பேர் வந்துட்டான். ஹெச்ஆர்என்சி அமைச்சர் வீட்லையா ஹவுசிங் போர்டில் ஒரே வீடை 3 பேருக்கு விற்றுருக்கான். 5 லட்ச ரூபா வாங்கிட்டு 5 லட்சம் 5 லட்ச ரூபாய் 3 பேருக்கு ஒரே வீடு விற்றுட்டான். 200-300 ரூபா அங்கே கூட்டிட்டான். சேகர் பாபு பின்னாடி விலை தப்பி ஓட்டம். ஹெச்ஆர்என்சி கமிஷனர் ஐரோப்பாவுக்கு ஓட்டம், சேகர் பாபு பின்னாடி விலை தப்பி ஓட்டம். இந்த 3000 கிலோ தங்கம் துர்கா வீட்டில் தான் இருக்குது. இந்த அரசு நடவடிக்கை எடுக்குமா? எடுக்காது. ஏன்? இப்போ ஆதவ விஜயநாத் தரப்பு வர்ற பணம் பூரா இன்னைக்கு வரைக்கும் 10 ரூபாய்க்கு பாட்டில் 10 ரூபாய்க்கு 10 கோடி ரூபா எங்கே போகுது? மார்ட்டின் வீட்டுக்கு போயிட்டு. ஏன் இன்னைக்கு வரைக்கும் 10 ரூபா நிறுத்தப்படவில்லை? என்ன காரணம்? இப்போ இன்னொரு திமுகவா யார் உருவாயிருச்சு? தாவேக்கா உருவாகி கொண்டு வரும். அதிரடி நடவடிக்கை ஏன் திமுக மேலே எடுக்கலை? திமுக அடித்த கொள்ளை ஏன் விசாரிக்கப்படலை? ஏன் சபரீசன் விசாரிக்கப்படலை? விஜய் யாருக்கு காலில் போய் விழுந்தார்? ஸ்டாலின் வீட்டுக்கு போனாரா? என்ன எங்களை காலி பண்ணிடாதீங்க, இப்போ தான் வந்திருக்கோம், தடுமாறி வந்திருக்கோம், உங்கள் ஊழலை நாங்கள் கண்டுகொள்ள மாட்டோம், எங்கள் ஊழலை நீங்கள் காட்டி கொடுத்துடாதீங்க மக்கள்கிட்ட. அதுக்கான சமிக்கை தான் வாக்கெடுப்பு நடக்கிற பொழுது திமுக அத்தனை நைஸாக கழுவி வெளியே போனது. பொறுக்கி தின்பதற்கு அரசியல் தேவை. லஞ்சம் வாங்குவதற்கு, ஊழல் செய்வதற்கு, காவல்துறையை கட்டுப்படுத்துவதற்கு, தாசில்தாரை மிரட்டுவதற்கு, கலெக்டரை விரட்டுவதற்கு, எஸ்பியை உருட்டுவதற்கு. நீங்கள் தாவேக்காவில் ஈரோடில் ஒரு வேட்பாளர், அவர் இப்போ ஜெயிச்சிட்டார். அந்த வேட்பாளர்கிட்ட கலைவாணின்னு ஒரு பொண்ணு இருக்குது. அந்த அம்மா ஒரு மீடியா சன் டிவியில் வேலை பார்த்துன்னு அந்த அம்மா சொல்லிகிட்டு இருக்கு. சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்ற பிறகு அந்த அம்மா எஸ்பிக்கு ஃபோன் பண்ணி கேட்குது, நான் உங்களை பார்க்க வரணும் வாங்கன்னு சொல்லுது. அந்த அம்மா ஒரு பெண். இங்கே இருக்கிற க்ரைம் ஃபைல்லாம் எடுத்துகிட்டு எம்எல்ஏ ஆஃபீஸுக்கு வாங்குங்க. யாரை? எஸ்பியை. கலைவாணி என்கின்ற அந்த ஈரோடு கிழக்கு பகுதி சட்டமன்ற உறுப்பினருடைய உதவியாளர் கலைவாணி எஸ்பி, ஈரோடு எஸ்பியை இந்த இங்கே இருக்கிற க்ரைம் ஃபைல் எடுத்து எங்கே வாங்க? எம்எல்ஏ ஆஃபீஸ். அப்போ எவ்வளவு அதிகார மையம் எம்எல்ஏ ஆஃபீஸ்னு மக்கள்கிட்ட மைண்டில் செட் ஆகிருக்கு பார்த்தீங்களா? இதுதான். நீங்கள் சாதாரண நபர் கட்சிக்கு ஜெயலலிதா இருக்கிற பொழுது, திமுக கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிற பொழுது பணம் கொடுத்து எம்எல்ஏ சீட்டு தான் விற்கப்படும், கூவி விற்கப்படும். திமுகவில் வேலுச்சாமின்னு ஒரு திண்டுக்கல்லில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், திமுகவுக்கு சம்மந்தமே இல்லை, ஒரு 50 கோடி எடுத்துகிட்டு வர்றாரு, சபரீஷனுக்கு கொடுக்குறாரு, பெரியசாமி கொடுக்குறாரு, சக்கரபாணி கொடுக்குறாரு, எல்லாம் பிரித்து கொடுக்குறாரு. அவர் தான் அங்கே வேட்பாளர், அவர் தான் எம்பி. அவருக்கு ஆந்திராவில் கர்நாடகாவில் 200 கந்து வட்டி கடை இருக்குது, அநியாய வட்டி. அவனை கசக்கி பிழிந்து அவனை சாகடித்து வசூல் பண்ணுற கடை எவ்வளோ கடை இருக்குது? அடியாளோடு இருப்பான். 200 கடை இருக்குது. அவருக்கு தான் தகுதி எங்கே? திமுகவில் எம்பி ஆவதற்கு. அண்ணா திமுகவில் அதே கதை தான். பணம் கொடுத்தா லீமா ரோஸ் என்னவாகலாம்? கட்சியுடைய பொதுச் செயலாளர் ஆகலாம். எம்பி அந்த மாதிரி எம்எல்ஏ இருக்குது. லால்குடியில் இப்படி 8000 10,000 கொடுத்து 60 நிர்வாகிகளுக்கு ஆளுக்கு ஒரு ஃபார்ச்சூனர் கார். இதெல்லாம் இந்த திராவிட இயக்கத்தை தான் நடக்கும். இந்த திராவிட இயக்கம் அழிக்கப்பட வேண்டிய இயக்கம். அதனுடைய வேரில் அமிலத்தை ஊற்றி நுண் கிருமிகளை கூட கொல்லணும். இப்போ திமுக அழிஞ்சுது, முடிஞ்சு போச்சு. திமுக இப்போ 25% வாக்கு வாங்கியிருக்கு. 25% 15% கூட்டணி கட்சிகளுடைய வாக்கு. அப்போ 25ல் 15 போச்சுன்னா 10 கட்சி, அதுவும் சீமா கட்சி மாதிரி ஆகிப்போச்சு. வைகோ எப்படி இருந்தார் அதே போல் இப்போ திமுக இன்னொரு 5 வருஷத்தில் வந்துடும். இதுதான் திமுகவுடைய நிலைமை. திமுக அழியும், திமுக கரையும். இதுதான் திமுகவுடைய எதிர்காலம். அங்கே தான் நம்ம பனையூர் பாபு போய் செல்ல போகிறார். அவங்க ஒரு அங்கீகாரம் இருந்தால் போதும். இல்லை, விசிகாவிலிருந்து விலகுவதற்கு காரணம் அவருக்கு சட்டமன்ற எம்எல்ஏ சீட்டு மீண்டும் கொடுக்கப்படவில்லை. ஒன்று. இரண்டாவது, ஒரு வாரியம் பதவி கிடைக்கும் என்று ஒரு நம்பிக்கையோடு இருந்தார்.
அதற்கு அங்கே வாய்ப்பில்லை. இப்போ இரண்டும் இல்லை என்று தெரிந்த பிறகு திமுகவில் இணைவது தான் தன்னுடைய எதிர்கால அரசியலுக்கு. அவர் ஒரு ரியல் எஸ்டேட் அதிபர். இந்த ரியல் எஸ்டேட் அதிபர் ரியல் எஸ்டேட் செய்வதற்காகத்தான் விசிகாவில் இணைந்தார். இப்போ விசிகாவில் இணைந்து அவர் ரியல் எஸ்டேட் தொழிலை திறம்பட இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை 234 சட்டமன்ற உறுப்பினர்களுமே முன்னாள், இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு பாவம் தெரியாத அப்பாவி அத்தனை பேருமே தங்களுடைய சொந்த லாபத்துக்காக, சொந்த அரசியலுக்காகத்தான் எங்கே வர்றாங்க, அரசியலுக்கு வர்றாங்க. அப்படி வந்தவர் தான் பனையூர் பாபு. இவரை பொறுத்த வரைக்கும் நிறைய ரியல் எஸ்டேட்டு தொழிலில் வரக்கூடிய சிக்கல்கள், அது எம்எல்ஏ பதவி ஒரு பாதுகாப்பு, காவல்துறை கட்டுப்படுத்த முடியும், இப்படி பல விஷயங்கள் அரசியல்வாதிகள் அதிகாரத்தை நோக்கி நகர்வதற்கு என்ன காரணம்னா, தங்களுடைய வியாபார நிறுவனங்களை விரிவுபடுத்துவதற்கான ஒரு இடம்தான் அரசியல். இந்த வகையில் தான் பனையூர் பாபும் அரசியலுக்கு வந்தார். அவர் இந்த தொலைக்காட்சி, வெளிச்சம் தொலைக்காட்சி இடம் திருமாது, ஆனால் சேனல் பனையூர் பாபு. இப்போ பனையூர் பாபு அங்கேருந்து வெளியேற முடிவு செய்து இப்போ வெளிச்சம் டிவியும் திருமாவுக்கு எழுதி கொடுத்துட்டார். 5 ஆண்டு கால போராட்டம், எழுதி கொடுன்னு கேட்டார், எழுதி கொடுக்கல. அதற்காக பிறந்த நாளப்போ 1 கோடி ரூபா கொடுத்து அவரை ஆற்றுப்படுத்தினார். அப்பவும் அவர் இந்த தொலைக்காட்சி கட்சி பேருக்கு வரணும்ப்பா, இது பொது சொத்தாக்க வேண்டும், தனி சொத்தாக்க இருக்கக்கூடாதுன்னு கடுமையாக கேட்டார், முயற்சி பண்ணார். ஆனால் கொடுக்கல. திமுக உடனடியாக அவரை சேர்த்து கொள்ளவில்லை. ஏன் சேர்த்துக்கொள்ளினா, திமுக கூட்டணி வெற்றி பெறும். திமுக கூட்டணி வெற்றி பெற்றால் கூட்டணியை உடைக்கக்கூடாது என்பதற்காக பனையூர் பாபுவை திமுக காலதாமதம் செய்தது. தேர்தலில் திமுக படுதோல்வி அடைந்த பிறகு இவர் திமுக பக்கம் வருவதற்கான ஒப்பந்தம் கையெழுத்திட்டது. தகவல் தொழில்நுட்ப, அதாவது ஐடி விங்கில் துணைத் தலைவர், திமுக ஐடி விங்கில் துணைத் தலைவர். இந்த பதவி அவருக்கு 1 மாதத்திற்கு முன்பே, எப்போ இந்த தேர்தல் ரிசல்ட் வந்ததோ அன்றே இவருக்கு அந்த பதவி தீர்மானிக்கப்பட்டது. இப்போ அவர் திமுகவுக்கு தேவைப்படுகிறார். ஏன்? திருமாவை தாக்குவதற்கு, அறிக்கை விடுவதற்கு, திருமாவை எக்ஸ்போஸ் பண்ணுவதற்கு திமுகவுக்கு இப்போ ராஜா செஞ்சார்ல, திருமணம் செய்தது ஒருத்தியை புணர்வது உறுதியை, இந்த கடினமான அந்த வார்த்தையை பயன்படுத்தினார்ல, அதை விட கடினமான வார்த்தையை பயன்படுத்துவதற்கு யார் தேவை? பனையூர் பாபு தேவை. பனையூர் பாபு இதை தாண்டி நீங்கள் ஐடி விங்கில் அத்தனைய சிறுத்தைகளை நோக்கி தான் இனி பெரும் தாக்குதலே இருக்கும். அந்த தாக்குதலுக்கு தயார்படுத்துவதற்கு சிறுத்தையிலிருந்தே ஒரு ஆளை எடுத்ததான் திமுகவுக்கு திருமா இத்தனை ஆண்டு கால விசுவாசமாக இருந்ததுக்கு அவருக்கு கொடுக்கப்படுகிற பரிசு தான் பனையூர் பாபு. இப்போ பனையூர் சிந்தனை செல்வன் அவருக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறார், நீங்கள் தயவுசெய்து மறுபரிசீலனை செய்யுங்கள், நீங்கள் திமுக போகாதீங்க, நீங்கள் சொல்லுகிற காரணம் அத்தனையும் உண்மைதான். யார் அப்படிப்பட்டு போடுறாரு? சிந்தனை செல்வன். ஏன் அப்படிப்பட்டு போடுறாரு? எனக்கு வாரியம் கிடைக்கல, நான் அங்கே வந்துடுவேன். ஒரு தலைவன் செய்வதெல்லாம் தவறுன்னு சொல்லிட்டு அதே கட்சியில் இருக்கிற ஒரே ஆள் சிந்தனை செல்வன் தான். ஜெயலலிதா அப்படி சொல்லிட்டு இருக்க முடியுமா? கருணாநிதி சொல்லிட்டு இருக்க முடியுமா? ஸ்டாலின் சொல்லிட்டு இருக்க முடியுமா? இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கலாம். ஏன்? இவருடைய நிலை, இன்றைய நிலை இப்படித்தான். சிந்தனை செல்வன் நீ சொல்லுகிற குற்றச்சாட்டு பூரா உண்மைங்கிறாரு. நீ சொல்லுகிற குற்றச்சாட்டு உண்மை இல்லை, உண்மைக்கு மாறானதுன்னு சொல்லவே இல்லை. அப்போது சிந்தனை செல்வனும் பனையூர் பாபா ஒரே மனநிலையில் தான் இருக்காங்க. ஆளூர் ஷானவாஸ் இதே மனநிலையில் தான் இருக்கார். எஸ்எஸ் பாலாஜி இதே மனநிலையில் தான் இருக்கார். வாரியம் கொடுத்தால் இருப்பார்கள், வாரியம் கொடுக்கலைன்னா திமுகவில் அத்தனை பேர் உண்டு சேர்ந்து அடிப்பார்கள். தொடர்ச்சியாக பெரிய கலவரமே இருக்குது. இதை கலவரத்தை வாரியம்தான் இப்போ தடுத்து நிறுத்திட்டு